சிண்டு சிக்கு அப்படிங்கிற 2 பிள்ளைங்களுடைய வீட்டுல அவங்க அப்பா ரொம்ப அர்ஜென்ட்டா ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாராம். சிக்கு, சிண்டு, அப்பாவுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். 2 பேரும் சமத்தா உள்ளேயே விளையாடணும், வெளியில போக கூடாது. அங்க நிறைய ஆபத்தெல்லாம் இருக்கும். அம்மா பேச்சு கேட்கணும், சரியா? சரோ, நான் போயிட்டு வரேன், பசங்களை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா போனதுக்கு அப்புறமா சிக்கு சொன்னானா, எங்க என்ன பிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியில ஓடினானா. அதுக்கு சிண்டு, ஏய் சிக்கு, வெளியில போகாத, அப்பா சொன்னாருல்ல வீட்டுலதான் விளையாடணும், வெளியில ஆபத்து இருக்குன்னு. அதுக்கு சிக்கு, அப்பா எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவாங்க, ஆனா வெளியில விளையாடினா தானே ஜாலியா இருக்கும். நீ பேர ஓடி வந்து பிடி பார்க்கலாம். உன்னால முடியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப தூரத்துக்கு ஓடி சிக்கு போக ஆரம்பிச்சானா. சிண்டு, நான் வரலப்பா, நான் அப்பா சொன்னதான் கேட்பேன். அதுக்கு சிக்கு, நீ அப்படிதான் ஒரே போர், நான் என் ஃப்ரெண்டு கூட போய் விளையாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. சிக்கு விளையாட போய் ரொம்ப நேரம் ஆகியும் வராததுனால அவங்க அம்மா கவலையோட வாசல்லையே பாத்துட்டு இருந்தாங்களாம். ரொம்ப நேரம் கழிச்சு சிக்கு காலை நொண்டி எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தானா. அப்பதான் தெரிஞ்சுதான் அவனுடைய கால்ல பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்தது. அத பார்த்து சிக்குவோட அம்மா பதறி போய், அப்பவே அப்பா சொன்னாருல்ல வெளியில போகாதேன்னு சொல்லிட்டு, நீதான் இப்ப பாரு கேட்காம எவ்வளவு பெரிய காயத்தோட வந்திருக்க, இனியாச்சும் நீ சொல்ற பேச்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். சில குழந்தைங்க கூட அப்பா அம்மா எது சொன்னாலுமே கேட்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா அடம் பிடிச்சாவது அப்பா அம்மா செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செஞ்சு பிரச்சனையில மாட்டிப்பாங்க. ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க இல்லையா? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். மறுபடியும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். God bless you.